கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலே இனிய சொற்களை உச்சரிக்க வேண்டும். இனிய சொற்களை பேசி பழக வேண்டும். இனிய சொற்களால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அபரிமிதமாய் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இனிய சொற்களை நாம் உச்சரிக்கும் பொழுது, இனிய சொற்களை பேசி நாம் பழக்கத்திலே இருக்கும் போது அது தேன்கூடு போல மாறி தேன்கூட்டுக்குள் இருக்கிற சகல சுபிட்சங்களும் இனிமையான அனுபவங்களும் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாவில் இருக்கிற கசப்புகள் மாறுவதற்கு, குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள் மாறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கிற அனுபவங்கள் மாறுவதற்கு இனிய சொற்களை நாம் இன்றிலிருந்து சொல்ல துவங்குவோம், அறிக்கையிட துவங்குவோம். நம்முடைய குடும்பம் ஒரு தேன்கூடை போல, நம்முடைய ஊழியம் ஒரு தேன்கூடை போல, நம்முடைய வாழ்க்கை ஒரு தேன்கூடை போல அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த இனிய சொற்கள் நம்முடைய எலும்புகளுக்கு மருந்தாக பயன்படுகிறதாம். ஹல்லேலூயா. எலும்புகளுக்குள் இருக்கிற எல்லா உக்கல்களும் சிக்கல்களும் எல்லா பலவீனங்களும் மாறுவதற்கு இனிய சொற்கள் நமக்கு மிக அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எலும்புகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அடித்தளமாய் அமைந்திருக்கின்ற இனிய சொற்களை இழந்து போகாதபடி நல்ல சம்பாஷணைகளை, நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, ஆத்துமாவிலே, எலும்புகளுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் கூட இனிய சொற்களை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுடைய நாவிலே மறுபடியும் பரலோகத்தின் தேவன் இனிய சொற்களை வைத்து நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆத்துமாவிலே, எலும்பிலே ஒரு சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.